இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 33ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 22 வரை. வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 33ஆம் அதிகாரம் வசனம் 1 இலிருந்து 22 வரை. வசனம் 1. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. வசனம் 5. அவர் நீதியும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்து இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியை எல்லாம் கர்த்தருக்குள் பயப்படுவதாக. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவர் கஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வசனம் 10. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதுவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்தில் இருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். வசனம் 16. எந்த ராஜாவும் தன் சேனை மிகுதியால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிரியைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. இது தேவனுடைய வஸ்தம். தேவனுக்கே சொஸ்தம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மதுலா சிங்கப்பூரா சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர். நாளைய தினம் நம்முடைய சிங்கப்பூர் தேசத்தினுடைய சுதந்திர நாள் என்று நாம் ஆசரிக்கிறோம். கர்த்தர் நம்மளை மட்டுமாக நடத்தியிருக்கிறார். நான் ஜெபித்தேன், யோசித்தேன் என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. இந்த சங்கீதம் 33 என்னுடைய மனதில் வந்தது. Psalms 33. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு ஒரு தேசத்தின் அழைப்பு. The call of a nation. The call of a nation. ஒரு தேசத்தின் அழைப்பு. ஒருவேளை சிலர் நாம் சிங்கப்பூர் தேசத்துல பிறந்து வந்தவர்களாக இல்லாமல் இருந்தாலும் இந்த செய்தி உங்களுக்கும் சேரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த சங்கீதத்தை நமக்கு முன்பதாகவே நான் வைத்துக் கொள்வோமாக. நான் பகிர்ந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களை நிச்சயமாக இன்னும் ஆழத்துல நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். The call of a nation. ஒரு தேசத்தின் அழைப்பு. எப்படி நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட அழைப்பு இருக்கிறதோ நான் விசுவாசிக்கிறேன் தேசத்திற்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது என்று. இந்த சங்கீதத்தினுடைய முதல் 3 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு அழைப்பு வருகிறது. தேசத்தில் இருக்கக்கூடிய நீதிமான்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. உத்தமத்தார்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பு என்னவென்றால் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று அந்த அழைப்பு சொல்லுகிறது. jubilant praise.
அதாவது உள் அடுக்கி வைக்காதபடி வெளியரங்கமாக துதிக்கக்கூடிய ஒரு அழைப்பு. இது மௌனமாய் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அல்லது ஒரு நேரம், ஒரு காலம் அல்ல. இது ஆர்ப்பரத்தோடு, துதியோடு, ஸ்தோத்திரத்தோடு, புதிய பாடலோடு, இசையோடு, மிகவும் உற்சாகத்தோடு துதிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறது என்று இந்த முதல் 3 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கும் தகும். ஹல்லேலூயா. சுரமடதலினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். What a beautiful environment. ரொம்ப அழகான ஒரு சிச்சுவேஷன். ஆண்டவர் இப்படியாக இந்த சங்கீதத்துல நம்மோடு முதலாவது பேசுகிறார். ஆனால் எதற்காக துதிக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Why praise? Why worship? Why be exuberant, jubilant? காரணம் 4வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை உத்தமமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது. அவருடைய கிரியை அதிசயமாக இருக்கிறது. ஆண்டவர் அவருடைய கிரியையிலே உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது நம்முடைய தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். நீதியை சரி கட்டுகிற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். Our Lord loves righteousness and wants justice. நேர்மை, நீதி நம்முடைய தேவனுடைய குணாதிசயங்களாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது the word says he loves righteousness and justice. The earth is full of the steadfast love of the Lord. The steadfast love of the Lord. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காரணத்தினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நீதி, நேர்மை நிறைந்தவராக இருக்கிறார். அவருடைய அன்பு பூமியில வெளிப்படுத்தப்படுகிறது. அதுதான் இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கிறது. earth is full of the steadfast love of the Lord. இந்த நாம் வாழ்கிற இந்த பூமி, இந்த தேசம் ஆண்டவருடைய முழு அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? And the earth is full of the steadfast love of the Lord. இந்த தேசத்திலும் ஆண்டவருடைய அன்பு வெளியரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஒரு எஜமானராக இருக்கிறார். அவர் ஒரு சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். You know, God is a master. அவர் ஒரு எஜமானன். அவர் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பிலே பிழை இருக்காது. அவர் பூரணமான தேவனாக இருக்கிறார். வசனம் 6, 7 நீங்க வாசித்தீங்கன்னா, குறிப்பாக வசனம் 7 நம்ம பார்க்கிறோம். அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். He gathers the waters of the sea as a heap. He puts the deeps in storehouses. ரொம்ப இமேஜரி, நிறைய வரை படத்தை நம்ம பார்க்கிறோம் தெய்வ வசனத்தை வாசிக்கும் போது. அந்த சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவரை பிழைக்கும் போது பாருங்க, அந்த தண்ணீர், ஜலத்தை, ஜலம் அவருடைய கையில இருக்குது. Now when I think about சிங்கப்பூர் பத்தி இன்னைக்கு நான் பேசுறேன், கோச்சிக்காதீங்க. நல்ல ஒரு நாள், நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற ஒரு நாள். சிங்கப்பூரை குறித்து நான் யோசித்து பார்க்கும்போது, நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், சிங்கப்பூர் ஒரு சின்ன தீவு. அந்த தீவை சுற்றிலும் ஜலம், ரைட், ஜலம், ஆழமான ஜலங்கள், சமுத்திர ஜலங்கள். ஆண்டவர் இந்த தேசத்தை அவருடைய சித்தத்தினாலே அவர் இப்படியாக வடிவமைத்திருக்கிறார். Right? No matter which area you are in Singapore, somehow ஒரு 15-20 minutes you reach the beach or the seaside. Still வெயிலா தான் இருக்கு, ரொம்ப வெப்பமா இருக்கு. அது புரியல, இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு புரியல என்னன்னு. But still we have that surrounding. ஏன்னா ஆண்டவர் அப்படி உருவாக்கி இருக்கிறார், அப்படி அமைத்து இருக்கிறார்.
அப்ப நம்ம ஆரம்பத்துல பார்க்கிறோம், ஒரு அழைப்பு வருகிறது, let's rejoice in the Lord, let's be glad, let's be joyful என்று அழைப்பு இருக்கிறது. பிறகு 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது இன்னொரு அழைப்பு இருக்கிறது, பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. It is not just specific for one community or one nation or citizen, ஆனா பூமி முழுவதும். ஹல்லேலூயா. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. அப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் ஆராதனையில நம்ம வளரும் போது, துதியில வளரும் போது அடுத்த படி என்ன தெரியுமா? அதோடு இருக்கிற ஒரு படி, அடுத்த படியில அதோடு இருக்கிற ஒரு படி என்னவென்றால், in fact concurrently we must have the fear of the Lord. நம்முடைய பாடல்களினால நம்ம கர்த்தரை துதிக்கிறோம், அதே சமயத்துல கர்த்தருடைய பயத்திலே நம்ம வளர்கிறோம். அவருக்கு அஞ்சுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். Verse 8, let all the earth fear the Lord, all the earth. எல்லோரும் கர்த்தரை துதிப்பார்களாக, அதாவது கர்த்தருக்கு பயப்படுவார்களாக. All inhabitants of the world stand in awe of him. அவரை குறித்து நாம் பிரமிக்க வேண்டும் என்று. அப்போ நம்முடைய ஆராதனை பாடலுக்கு மேலாக ஆழத்திலே கர்த்தர் போகுமாறு நம்மளை அழைக்கிறார். A deeper dive. Hallelujah. Praise the Lord. Olympic terms, diving. Swimming வந்து இப்படி, வாட்டர் போலோ வந்து இப்படி, டைவிங் என்று ஆழத்துல போனோம். அதனால நீங்க ஸ்விம்மிங் பூல்ல பாத்தீங்கன்னா, நார்மல் ஸ்விம்மிங் பூல் இல்ல, அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போனீங்கன்னா சில்ட்ரனுக்கு ஒன்று இருக்கும், ஒன்று வந்து அடல்ட்ஸ் பட் நார்மல் அந்த ஹைட்டு, இன்னொரு டீப்பர் பூல் இருக்கும், அதுல எல்லாரும் போக முடியாது. யூ மஸ்ட் பி அ ஸ்விம்மர். மற்ற இதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, ஆனா அந்த டீப்பர் பூல் வந்து யூ மஸ்ட் பி அ ஸ்விம்மர். ஏன்னா கீழே ஆழத்துல பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி கீழே அப்படி போவோம், ஏன்னா அங்க மேல டைவ் பண்றது இருக்கும், இப்படி டைவிங் டீப்பர். Now the Lord is calling us to fear him. அதுதான் ஆழம். பாடல் வெறும் வாயால வரும், ஆனா ஆழத்துல கர்த்தருக்கு பயந்து வர வாழ்க்கை. ஹல்லேலூயா சொல்ல மாட்டோமே, கர்த்தருக்கு அஞ்சி பயப்படுகிற வாழ்க்கை. It goes beyond just words of love, but in expression of life. நம்முடைய வாழ்க்கை முறையில, நம்முடைய நடத்தையில கர்த்தருக்கு பயந்து வாழுகிறேன் என்று காண்பிக்கிறது தான் அந்த அழைப்பு நம்ம பார்க்கிறோம். Okay, the Lord is calling us to that. பூமியில இருக்கிற எல்லோருக்கும் அந்த அழைப்பு வழங்கப்படுகிறது. 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னார், அவர் கட்டளையிட்டார். இந்த சின்ன ஸ்வாம் ஃபிஷிங் வில்லேஜ் என்று சொல்லலாம், அது உருவாக்கப்பட்டது. சிட்டி ஸ்டேட் உருவாக்கப்பட்டது. I mean, when you talk about Independence Day ன்னு சொன்னா, every one of us, regardless which nationality நீங்க வந்து வரும்போது, பாரத தேசம், ஹalleluya, வரடேக்கா. ஆகஸ்ட் நான் சொன்னேன், எனக்கு பிரியமான ஒரு மாதம், எஸ்பெஷலி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே, பெட்ரோட்டிசம் சிக்கலாம். ஆனா என்ன ஒரு சிறப்புனா, ஆகஸ்ட் மாதத்துல நம்ம வந்து முக்காவாசி அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அது இண்டிபெண்டன்ஸ் டே வருது. ஓகே, சிங்கப்பூர், மலேசியா, ஈவன் ஐ திங்க் இந்தோனேஷியா, இந்தியா. ஓகே, சோ இது எல்லோருக்கும் சமமாக வருகிற வார்த்தை. நம்முடைய தேசம் எப்படி உருவாக்கப்பட்டது? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்ட நிற்கும். ஆண்டவருடைய வார்த்தையினால, அவருடைய சொல்லினால பல காரியங்கள் உருவாக்கப்படுகிறது. அந்த பல காரியங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் தேசத்தை உருவாக்கினார். தேசத்தை உருவாக்கினார். ஈவன் இஸ்ரேல், ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல், சமீப காலங்களில் தான், ஐ திங்க் இட் வாஸ் 1947 if I'm not wrong, ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் வந்தது. ரைட்? யார் உருவாக்கினார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேசத்துக்கு ஒரு அறிமுகம், தேசத்துக்கு ஒரு அங்கீகரிப்பு வழங்கப்பட்டது. சுற்றிலும் எதிரிகள் இருந்த பொழுதிலும் அந்த தேசம் அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசமாக அது உருவாக்கப்பட்டது என்று. ஆனால் அதற்கு பிறகு உடனடியாக there was a uprising, but that's another story, never mind. But what I'm saying is God has given us nations. கர்த்தர் நமக்கு ஜாதிகளை கொடுத்திருக்கிறார், தேசத்தை கொடுத்திருக்கிறார், பூமியை கொடுத்திருக்கிறார். அதனால அதை சுதந்திரிக்குமாறு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார்.
கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானது. நீங்க உலகமெங்கும் போல் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். தேசம் என்று சொன்னால் ஜாதிகள், ஜனங்கள் கர்த்தருடைய பார்வையிலே விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அது அற்பமாகவே நாம் நினைக்க கூடாது. தேசப்பற்று கர்த்தர் மேல வைத்திருக்கிற பற்றுக்கு சமமாக இருக்க வேண்டும். நாம் இந்த பூமிக்கு உப்பாக, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் தேசத்தின் மேல நம்மளுடைய ஒரு பாசம் இருக்கணும், ஒரு அக்கறை இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். ஓகே, I'll just go to a few more verses. Verse 12 பாருங்க, this is a key verse. 12ஆம் வசனம், சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக்க கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. Blessed is the nation whose God is the Lord, the people whom he has chosen as his inheritance. Hallelujah. சொன்ன வண்ணமாக தேசம் என்று சொன்னால் ஜாதி கூட்டம், ஒரு இனத்தார், ஒரு தேசத்தார் கூடி வருகிறார். அதனால்தான் சிட்டிசன்ஷிப் வேல்யூ நம்ம பார்க்கிறோம். Am I right to say? சிட்டிசன்ஷிப் வேல்யூ, அந்த தேசத்தினுடைய அந்த வேல்யூ வந்து அதிகரிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு கிடைக்கிறது? எந்த தேசத்தில் பிறக்கணுமோ அந்த தேசத்துல தான் நம்மளுக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கிறது. அப்ப அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. Hallelujah. Our nation will be blessed by God alone. தேவன் மூலமாகத்தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அவர் மூலமாகத்தான். சோ நாம் ஆண்டவர் நம்மளுக்கு அழைப்பு கொடுக்கிறார், அவரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உற்சாகமாக அவரை பாடி கீர்த்தனம் பண்ண கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அவருடைய பயத்தில நாம் வாழ வேண்டும் என்று அழைக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? வசனம் 18-19 பார்க்கும்போது verse 18-19, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது அவருடைய கண் பார்வை நம் மேல இன்னுமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த தேசத்துல கர்த்தர் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார்னால் அவருடைய கண் பார்வை, இரக்கமான கண் பார்வை நம் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரக்க பார்வை, ஹல்லேலூயா, அவருடைய இரக்க பார்வை நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த தேசத்துல, இந்த பூமியில, இந்த உலகத்துல இன்னும் உயிரோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அர்த்தத்தோடு, நோக்கத்தோடு நம்ம வாழ்கிறோம். We live with a purpose. Amen. We live with a purpose. Heaven is our destination, physical heaven. But earth is not a hell, right? இந்த பூ உலகத்திலே நம் பரலோகத்தில் இருக்கிறது போல நம்ம வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அப்ப அவருக்கு பயந்து வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய? பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும், that he may deliver us, he will keep us in the time of famine. Aren't we going through that famine? Actual literal famine illa, but we are going through a pandemic. Who can save us? யார் நம்மளை காப்பாற்ற முடியும்? The richest nation, most medically perfect? No. அவருடைய அனாதி பார்வை, அவருடைய அடைக்கலம், அவருடைய சேட்டையின் கீழ் அடைக்கலம். Which place is the safest place on earth? You tell me now. Nowhere. சில நேரத்தில் வாட்ஸ்அப்ல வீடியோ வரும், யாராவது செல்ஃப் வீடியோ எடுத்துட்டு சொல்லுவாங்க, நான் எங்கேயும் போல, வீட்டில் தான் இருந்தேன், காய்கறி வாங்கிட்டு வந்தேன், அவனுக்கு வேற யார்கிட்டையும் பேசல, ஆனா எனக்கும் இந்த வந்துருச்சு. என்னடா இது? இப்ப எங்க போனாலும் அப்படி இருக்கோ? கர்த்தருடைய பிரசன்னத்துல அவருடைய பாதுகாப்பு இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. We need him. அதனால அவருடைய பார்வைக்குள்ள வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். Stay within the range of the eyes of the Lord. Of course, we cannot hide from God, but stay within the range. காடி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு, ரைட்? நான் வந்து காடி ஓட்டும் ரொம்ப பிளைண்ட் ஸ்பாட் செக் பண்ணுவேன். இப்படி மேக் ஷுர் ஒன்றரை கண்ணில் பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல. காடி ஓட்டிட்டு இருப்பேன், பிள்ளைங்க மனைவி பேசும்போது நானும் பேசுவேன், ஆனா ஃபோக்கஸ், ஐஸ் will move மேல மிரர், ஃபியூ செகண்ட்ஸ் சைட், அந்த சைட்,
அப்ப செக் பண்றது. So we have a view, a certain view தான் இருக்கு. அதுக்கு மேல blind spot திரும்பி பார்க்கணும். You have to turn a bit. Stay within the range of the Lord. Hallelujah. அவருடைய பார்வைக்குள்ளே நம்ம காணப்பட வேண்டும். அதுதான் அழகு. அதுதான் கர்த்தர் விருப்பப்படுகிறார். அவருடைய பார்வைக்குள்ளே நம்ம இருக்க வேண்டும். அவருடைய பார்வைக்குள்ள இருக்கும்போது, அவருடைய சேட்டைகளின் கீழே இருக்கும்போது அடைக்கலம் நமக்கு உண்டு. வேற எங்க கிடைக்க போகுது? Stay within the range of our Lord. Not that you can run away from it, you cannot, but stay within. There's a limited zone that we need to live. கர்த்தர் நமக்கு அந்த அழைப்பை கொடுக்கிறார். அப்போ நாம் அதை செய்யும் போது 20ஆம் வசனம் நமக்கு வார்த்தை வருகிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். ஆமென். Praise the Lord. From jubilant praise, ஆரம்பத்துல துதி, ஆர்ப்பரிப்பு, சுரமண்டலத்தோடு புதிய பாடல் பாடுங்க, ஆர்ப்பரிப்பு. அதற்கு பிறகு கர்த்தருக்குள் காத்திருக்கிறது. கர்த்தருக்குள் காத்திருக்கும் போது நம்முடைய ஆத்துமா பிழைக்கிறது. நம்ம அறிக்கை எடுக்கிறோம், ஆண்டவரே நீரே என் துணையும் என்னுடைய கேடகமும். Lord, you are my help and my shield. Praise the Lord. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி நான் பார்க்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. Praise the Lord. Help is from the Lord. Shield, எல்லா ஷீல்டை விட பெரிய ஷீல்ட் God shield. Elder shield பெயரும், Eddie shield பெயரும், Medi shieldலாம் பெயரும். ஒரு காலத்துக்கு தான். ஓகே, அதெல்லாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, போய் அப்ளை பண்ணுங்க, என்னதெல்லாம் செஞ்சுட்டு போங்க. ஆனா இந்த ஷீல்ட மறந்துடாதீங்க. இந்த ஷீல்ட், ஹalleluya, எல்லா ஏரோஸும் எதிர்த்து நிற்கும், துணையா இருக்கும். ஸ்ட்ராங்கான ஷீல்ட். ஆண்டவரே நம்மளுடைய ஷீல்ட், அவருடைய பக்க துணையாக இருக்கிறார். We need this shield. The arrows will come flying in our life. இந்த கேடகம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. கடைசி 2 வசனங்களை பார்க்கும்போது 21, 22, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். Hallelujah. Put our trust, our hope in him. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. இன்னைக்கு நிறைய கிருபையை பற்றி நம்ம பாடணும். கர்த்தரை நம்ம துதித்து பாட, அவருக்குள் காத்திருக்கும் போது, அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது, அவர் மேல நம்முடைய முழு விசுவாசத்தை வைக்கும் போது செம்மையானதை கர்த்தர் நமக்கு செய்வார். Hallelujah. Our heart will be glad. நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும், களிகூரும். Our heart will be glad. அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார். தேசத்தினுடைய அழைப்பை பற்றி நம்ம பார்த்தோம். Do you know your call in this nation? இந்த தேசத்துல அல்லது உங்களுடைய சொந்த தேசத்துல உங்களுடைய அழைப்பு என்ன? தேசத்தினுடைய அழைப்பு நம்முடைய அழைப்பாக இருக்கட்டும். ஆண்டவர் தேசத்தின் மேல வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். தேசத்தை உருவாக்கினவர் அவர். இந்த தேசத்தின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். He is the God of all nations. அவருக்குள் நம்ம காத்திருக்க, அவர் மேல் நம்பிக்கை வைக்க, அவர் மேல் விசுவாசம் வைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். As I said, in August is a very important month for me personally. காரணம் என்னன்னு நான் சொல்றேன். இந்த சிங்கப்பூர் தேசம், அதாவது it is never to be existed in the first place. 1819 Sir Stamford Raffles வந்தாரு, founding of Singapore. 200th anniversary வந்து 2019 நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். But do you know, this nation was never to be existing. இந்த தேசத்தை குறித்து என்ன தெரியுமா அழைக்கப்பட்டு இருக்கிறது? A small little red dot in the world map. Do you know what small means? No natural resources. தனக்கென்று, அதாவது ஜீவிக்கிறதுக்கு, சர்வைவ் பண்றதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. அதனாலதான் தண்ணி வாங்க வேண்டும், இறக்குமதி மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஒரு சின்ன தேசம் என்று சொன்னால் பயம் இருக்கும், கேள்விக்குறி இருக்கும், அச்சம் இருக்கும், ஒரு இன்சிக்னிஃபிகன்ட் ஃபீலிங் இருக்கும், இன்செக்யூரிட்டி இருக்கும். சின்னதுன்னு சொன்னால் அப்படித்தான் அந்த ஃபீலிங் இருக்கும். ஆனால் இவ்வளவு ஆண்டுகள், 56 ஆண்டுகள் கர்த்தர் நடத்தினார். இந்த சின்ன தேசத்தை
பிலி கிரஹாம் சொன்னார், இது will be Antioch of Asia. சபை தலைவர்களுக்கு சிங்கப்பூர்ல உங்களுக்கு தெரியுது, Antioch of Asia, ஏசியா கண்டத்துக்கு இது ஒரு முன்மாதிரி, ஒரு வெளிச்சமாக, ஒரு ஆசீர்வாதமாக. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபெசிலிட்டிஸ் இஸ் meant to bless others. அது பாஸ் பண்ணிட்டு we are being a blessing. ஸ்மால் நேஷனா இருந்தாலும் being a blessing. காரணம் என்ன? சிங்கப்பூர் டாலர்னாலயா? Is it because our dollar is very good, better than the other nations? இல்லைன்னா நம்மளுடைய பொலிட்டிக்கல் சிஸ்டம் is the best in the world. We had the best prime minister. We have the best corrupt free government. அல்லது காரணம் என்ன? எக்கானமினால நம்ம நல்லா இருக்கிறோமா? எஸ், இவை எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். ஆனா இதற்கு மேலாக கர்த்தர் தான் தேசத்தை உயர்த்துவார். ஆமென். இட்ஸ் நத்திங் மேனுடைய செயல் அல்ல, மனுஷனுடைய செயல் அல்ல, கர்த்தருடைய செயலாக இருக்கிறது. இட்ஸ் காட்ஸ் டூயிங். கர்த்தர் ஒரு தேசத்து மேல கையை வைக்க நம்ம இடம் கொடுக்கும் போது அந்த தேசம் செழிப்படையும். நிறைய காரியம் நான் சொல்றேன், சிலருக்கு உங்களுக்கு பதியும், சிலருக்கு நீங்க உங்களுடைய சொந்த தேசத்துக்கு இதை பயன்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக்கி கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. When you and I live a life that is pleasing to God, your nation will be blessed. நீங்க செல்ற இடத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹalleluya. எங்கெல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ, எந்த தேசத்துக்கு போனாலும் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக தான் இருக்கோம். அந்த தேசத்தினுடைய அழைப்பை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், அது என்னுடைய அழைப்பு எங்க இருக்கு நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால், அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். And tomorrow is National Day for Singapore. Some of us are here also as a traveling pilgrim. நீங்க வந்திருக்கீங்க. But we want to pray for Singapore as an end sermon. பிரசங்கத்தை முடிக்க நான் ஜெபிக்க அழைக்கிறேன். கர்த்தரை நோக்கி நம்ம பாப்போமாக. இந்த தேசத்துக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்முடைய பங்கு என்ன என்று நமக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. Let's take a minute to give thanks to our own nation. நம்ம சொந்த தேசத்துக்காக இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த தேசத்திற்கு கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் என்றால் இந்த தேசத்துக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. தேசத்தினுடைய அழைப்பு என்று உங்களுடைய வார்த்தையின்படி எங்களோட பேசின கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு உகந்த காணிக்கையாக ஸ்தோத்திர பலியாக செலுத்தி வாழ எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, எந்தெந்த தேசத்துல நம்ம இருந்தாலும், எந்த தேசத்தினுடைய குடிமகனாக மகளாக நம்ம இருந்தாலும், ஆண்டவர் நல்ல ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ, தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமை அடைவதாக. இந்த நாளில் எங்களுடைய தேசத்தினுடைய 56வது பிறந்த நாளுக்காக நன்றி. இம்மட்டுமாக இந்த தேசத்தை காத்துக்கொண்டீரே, நடத்தினீரே, அது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய தயவு, வேறு ஒன்றுமே இல்லையே. மனிதனுடைய செயல் அல்ல, உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய பார்வை எங்க மேல வச்சீங்களே, இந்த சின்ன தேசத்து மேல ஒரு பார்வை வச்சீங்களே, நன்றி ஆண்டவரே. அதை நாங்கள் மறவாதபடி கூடி வந்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த தேசத்தினுடைய தலைவர்களை ஆசீர்வதிங்க, குடிமகள்களை ஆசீர்வதிங்க. இந்த தேசத்துல வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து அந்த தேசம் கர்த்தரை தேடுகிற ஒரு தேசமாக மாற்றி அமைக்க உன் கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord.